நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒன்று முதல் 6 வசனங்கள் வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் வேதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை நாம் விட வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். அப்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமாகும். முதலாவது, நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆகாரத்தையோ அல்லது தண்ணீரையோ அல்லது பாலையோ நிரப்ப வேண்டும் என்று முடிவு பண்ணும்போது அந்த பாத்திரத்தை முதலாவது கழுவி சுத்தம் பண்ணுவது போல நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த ஆலோசனைகளை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம், நம்முடைய ஆலோசனை எப்படி இருக்க வேண்டும்? துன்மார்க்கரோடு கூட நம்முடைய ஆலோசனை இருக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரக்கூடிய இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். முதலாவது, துன்மார்க்குடைய வழியிலே நிற்கக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரக்கூடிய இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 3 காரியங்களை அப்புறப்படுத்திட்டு நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. யாருடைய வேதத்தில்? கர்த்தருடைய வேதத்தில். இந்த நாட்களில் கதைகளிலும் கட்டுக்கதைகளிலும் பொழுதுபோக்கிலும் நேரத்தை கழிக்கிறதா அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் கர்த்தருக்குள்ளாக வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பம் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவரும் அதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நாம் இப்போது கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். நாம் இப்போ கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதன்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷனை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனங்களை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைத்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏதோ எப்படியோ இருக்கிறோம் என்று அதில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தருடைய வேதத்தின்படி இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரா? கர்த்தர் பேசினால் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே பார்த்து, பாத்திரத்தை எப்படி கழுவி சுத்தப்படுத்துவாங்களோ அதுபோல நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான்? ஆண்டவர் சொல்கிறாரு,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது செழிப்பான இடத்துல அவனை கொண்டு போய் அவனுக்கு தேவையான நன்மைகளை நீர்க்கால்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு ஊர் ஆசீர்வதிக்கப்படணும்னா அங்கே கால்வாய் இருக்கணும், அல்லது ஆறு இருக்கணும், அல்லது குளங்கள் இருக்கணும், அந்த நீர் ஊற்றுகள் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் செழிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட செழிப்பை யாருக்கு கொடுக்குறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டால் ஒரு மரத்தை போலவும் நிச்சயமா தன்னுடைய இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த பூமியில பார்க்கும்போது அநேக மரங்கள் இருக்கிறது, இலை உதிராது. அநேக மரங்கள் இருக்கிறது, குறிப்பிட்ட சீசனில் இலைகள் உதிர்ந்து விடும். இலைகள் உதிர்ந்து விட்டு திரும்ப இலைகள் முளைக்கும். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்தால் அப்போது அவருடைய வருஷம் முழுதும் அவருடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். வருஷம் முழுதும் அவருடைய வாழ்க்கையில கனி இருக்கும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவரவருடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் உண்டாக வேண்டுமோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். காரணம் என்று சொன்னால் அவனை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அப்படி செய்யும்போது அவன் என்ன செய்வான்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கும்? அவனுடைய சொந்த பிரயாசத்தினாலேயே அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், அவைகளை கைக்கொள்கிற மனுஷன் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாய் கர்த்தர் தாமே அவனோடு கூட இருப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நாம் கைட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்க வேண்டும், அவைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தினம் ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்கும்படியாக தந்த நல்ல கிருபைக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்க்கிறபடி நம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களும் அவைகளை கேட்கிறவர்களும் அவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசித்தோம், அவைகளை தியானித்தோம், அவைகளை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நாங்கள் நடந்திருந்தால் அவைகள் தேவாய் மன்னித்து அவைகளை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும். பாவிகளில் வழியோடு கூட நாங்கள் ஒத்து இருந்தால் எங்களுடைய வழிகளை மாற்றி எங்களை பரிசுத்தமாய் மாற்றும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விட்டுவிட வேண்டியதான காரியங்கள் எல்லாவற்றையும் பரியாச கடவுளுடைய காரியங்களோடு கூட உட்கார்ந்து விடுகிறோம். வேடிக்கை காட்டுகளோடு கூட இருந்து விடுகிறோம். ஒருவர் பரியாசம் பண்ணும்போது அவர்களோடு கூட சேர்ந்து பரியாசம் பண்ணுகிறோம். இந்த பாவத்தை கர்த்தர் தயவாய் மன்னித்து எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்றி போடும். நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கவும், அவைகளை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், இரவும் பகலும் அதை தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கை கொண்ட வழிகளை தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தருவோம். நாங்கள் நம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து நம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும், எங்களுடைய கரத்தின் கிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு கூட நம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தேவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய வேத வசனமும் கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய ஆளுகையும் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய அருமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அனைவரோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.